அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேரிபாளையம் சைட்டில் வந்து 56வது நாள். உள்ளே இந்த போன வாரம் வந்து நான் வீடியோ போடல, ஏன்னா பெருசாக டாஸ்க் நடக்கலை. என்னென்னா உள்ளுக்குள்ளே நம்ம டீஷர்ட்டிங் ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் முட்டெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் அவுட்டில் பேரப்பெட் போட்டு அவுட்டில் போஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒத்த டேப்பர் ஷீட் போட்டு நம்ம பாக்ஸ் டைப்பில் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து தூண் நிப்பாட்டி காங்கிரீட் போட்டாச்சு. இதே மாதிரி போஸ்ட் நிப்பாட்டியிருக்காங்க. இதில் வந்து காங்கிரீட் பைப் இருக்குது பார்த்திங்களா, இதையை செட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டு பில்லர் ஆயிரும். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை அப்படியே டேப்பர் கொடுக்குற மாதிரி பிளான். இல்லைன்னா ஸ்டே கொடுத்து ஹைட் பார்த்துக்கலாங்க. ஹைட் வந்து இந்த பக்கம் வந்து ஃப்ரண்டேஜ் வந்து 9 அடியும், முன்னாடி வந்து ஒரு 8 அடி நான் பிளான் பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ளெல்லாம் முட்டுகளை கம்ப்ளீட்டாக பிரிச்சாச்சுங்க. அக்ராஸ் பேண்ட் ஜாக்கி போட்டு பண்ணால் நம்ம லெவல் பார்த்திங்களா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம அந்த லெவலெலாம் பாருங்கள், ஃபினிஷிங் அதே மாதிரி நீட்டாக வந்திருக்கு. எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்டோட ஏரியாவில் வந்து பார்த்தா காங்கிரீட் போடும்போது கீழே கார்ட்போர்ட் ஷீட் வச்சு எம்செட் போட்டால் முட்டு பிரிக்கும் போது அப்படியே கீழே அப்படி விழுந்துடும். எல்லா ஸ்பாட்லைட் பாயிண்டில் நீட்டாக வந்திருக்கு. ஸோ ஃபினிஷிங் ஓகே, சூப்பராக வந்திருக்கு. எல்லா ரூம்ஸும் பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அக்ராஸ் பேண்ட் ஜாக்கி கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு வேலை பண்ணால் நீட்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 55வது நாள் காம்பவுண்ட் வால் வேலையில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு 2 பில்லர் நிப்பாட்டி, ஸோ இந்த வாட்டர் டேங்க்கு ஒரு போடணும். அதுக்கப்புறம் தான் இங்கே மண்ணெல்லாம் வந்து லெவல் பண்ணிட்டேன். இனி ஒரு அடி ஒரு கல் வச்சு ஒரு ஸ்லாப் திக்னஸ் 5 இன்ச் வரும்போது ஒரு அடி ஹைட் ஆயிரும். ஸோ அதனால் மழை தண்ணி வந்து உள்ளே போகாது. மேன் ஹோல் வந்து அந்த பக்கம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே அந்த அவுட்டரில் இங்கே ஒரு ப்ராஜெக்ட்டுங்க, ஒரு 28க்கு 10, ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, ஒரு சிட் அவுட்டு, ஒரு மினி ப்ராஜெக்ட். மேடமோட கிளைண்ட் ரிலேஷன் தான், நம்ம ஆப்போசிட் தொடர்ந்து சொல்லி, அதனால் அந்த ஒர்க்கு பண்ணுங்காட்டி கொஞ்சம் நம்ம வேலை கொஞ்சம் ஒரு 1 வீக் பார்த்திங்கன்னா வேலை பண்ணிச்சு. அடிஷ்னல் மேன் பவர் தான் போட்டிருக்கு. அதுக்குள்ளே முட்டில் பிரித்து பேரப்பெட் போட்டு அவுட்டரில் பூச்சி வேலை, பேக்கில் பாத்ரூம் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பூச்செல்லாம் பார்த்திங்கன்னா டாப்பில் ஒரு பிளாஸ்டிக் ஒர்க்கு, ரெண்டாவது நம்ம காங்கிரீட் லெவலில் பார்டர் கட்டி 7 ஃபீட் லெவலில் அப்படியே வந்து ஒரு பார்டர் கொடுத்து, இந்த ஜன்னல் வந்து ஒரு பார்டர் கொடுக்க கூட ஒரு ப்ளைனாக பூசிட்டாங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த டோர் போர்ஷனில் பூச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஓகே, இந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நீ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாளைக்கு மற்ற நாளைக்குள்ளே எலக்ட்ரிக்கல் டீம் வந்து உள்ளுக்குள்ளே காடி எடுத்து இந்த அவுட்ரு வேலை முடியும் போது உள்ளே வந்துடுவாங்க. அதே சைமல்டேனியாக ட்ரெஸ் ஒர்க்கும் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே அவுட்டரில் வந்து இந்த வாரத்துக்குள்ளே இந்த ரூம் போட, இது வந்து காங்கிரீட் கிடையாது, ஜஸ்ட்டு ஒத்த டேப்பர் சிமெண்ட் சீட் தான் போடுற மாதிரி ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் மாதிரி பிளான் பண்ணுது. ஸோ அதுவே கொஞ்சம் நம்ம பண்ணிகிட்ருக்கு. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ரேம்ப் கொடுத்து ஒரு சிட் அவுட்டு பூமி மட்டத்துலேருந்து ஒரு அடி 1 அடி ஹைட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அடி ஹைட் வரும். கையோடு வந்து சிமெண்ட் அளவு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு அந்த லைன்லேருந்து அவுட்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.